ஓகே, ஹாய் காய்ஸ். பார்த்தீங்கன்னாக்கா நான் தான் உங்கள் மித்ரன்ஸ் வீடியோஸ்லேருந்து மித்ரன் பேசுகிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா இதுவும் வந்துட்டு ஒரு வகையான கேமிங் வீடியோ தான். இது வந்து பஸ் சிமுலேஷன் இந்தோனேஷியன் சிமுலேஷன். இந்த பஸ் வந்து இதை ஓட்டிட்டு போயிட்டு ஒரு ட்ராவல் மாதிரி. ஸோ இப்போது இதான் வந்து நம்ம விளாடணும். இந்த வீடியோ தான் நம்ம வந்து போடுறோம். இப்போது நம்ம எங்கே போகிறோம்னாக்கா ஜகார்த்தான்னு ஒரு இடத்துல வந்து பண்டோங் போய்கிட்டு இருக்கோம். உள்ளே வந்துட்டு பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது இந்த வீடியோ எப்படி இருக்க போகுதுனாக்கா போகிற வழியில் என்னென்னலாம் நடக்குது அதெல்லாம் வந்து அதை சார்ந்தது தான் இந்த வீடியோ. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சேலஞ்சு மாதிரி வச்சுருக்கோம். அதாவது வந்துட்டு இப்போது இந்த கேமிங்கோட டைம் பார்த்தீங்கன்னாக்கா 11:20. நம்ம வந்துட்டு இந்த கேமிங் டைம்லேயே சாயந்தரம் 6:20க்குள்ளே போய் சேர முடியுமான்றதான் வந்துட்டு ஒரு சேலஞ்ச் மாதிரி வந்து நம்ம வச்சுருக்கோம். இன்னொரு சேலஞ்ச் என்னன்னாக்கா எங்கேயுமே இடிக்காமல் கரெக்டாக போகணும். ஸோ அதுக்கும் நான் ட்ரை பண்ணுறேன். இந்த இடிக்காமல் கரெக்டாக போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஏன்னாக்கா இந்த டைமிங்குள்ளே சேர்றது கூட கொஞ்சம் பரவாயில்ல. ஸோ இந்த இடிக்காமல் கரெக்டாக போகிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ காடி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? ஓகே, இடிச்சிடாமல் போகணும் வேறு. அதை நினச்சாலே பயமாக இருக்கு. ஓகே, இடிச்சிடக்கூடாதுடா. ஓகே, போவோம். இந்த ஊர்லலாம் இப்படி தான் போல் மோட்டர்லாம் நடுவில் போவாங்க. ஓகே, நம்ம வந்துட்டு இதுக்குள்ளே போனோம். கரெக்டாக அந்த மோட்டார் சைக்கிளும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கூட தான் வருது. எஸ், இப்போ நம்ம வந்துட்டு அதை ஓவர்டேக் எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த மைக் வந்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன்ல, இந்த மைக் வந்து நான் புதுசாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னு. ஸோ இந்த மைக் வந்து எப்படி நல்லா இருக்கான்னு மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோவில். ஓகே, இது வந்து நடுவில் இந்த மேப் முடியும் போது இப்படி தான் வரும். ஏன் வரும் எதுக்கு வரும்னே தெரியாது, ஆனால் வந்துட்டு வரும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு அடுத்த தடவை வரப்போ நான் இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, இப்போ வாங்க. இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஹைவே தான். இந்த ஹைவேல போகிறது தான் கொஞ்சம் பிடிக்காது. ஏன்னா அந்த நலஞ்சு போகிறப்ப அதில் தான் நம்மளுக்கு இந்த கேம்ஸில் வந்துட்டு ட்ரைவ் பண்ண நல்லாயிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, கரெக்டாக போவோம். ஐயோ, பார்க்கவே இல்லை எனக்கு. ஸோ இதுக்காம வேறு ஓட்டணும். ஃப்ரீ மணியை நம்ம வச்சுக்கலாம். ஓகே, எஸ். இப்போ நம்மளோட டோல்கேட்டை தாண்டி இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்மளோட பஸ்ஸில். செமையான பஸ்ஸு. நீங்கள் இந்த கேம் டவுன்லோட் பண்ணும்போது இந்த கேமோட நேம் வேணும்னாக்கா நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த கேம் நான் நேம் போட்டோன்னே நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோன்னே இந்த கேமோட ஃபஸ்ட்டு ஸ்டாக் பஸ் வந்து இது இல்லை, வேறு பஸ் இருக்கும். நம்ம தான் வந்துட்டு இந்த பஸ்ஸை வந்து வாங்கி கொஞ்சம் ரெனோவேட்லாம் பண்ணியிருக்கோம் பயங்கரமாக, மாடிஃபைலா. ஸோ அப்போ அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ரொம்பவே வேகமாக போய்கிட்ருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இப்போது முன்னுக்கு வந்து ஒரு காடி இருக்குது. இப்போ அதை நம்ம இடிக்காமல் ஓவர்டேக் பண்ணோம். அதான் வந்துட்டு இது நம்ம ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த 6:20 டைம்குள்ளே 11:20லேருந்து 6:20 இந்த கேமிங் டைமில் எனக்கு தெரிஞ்சு போய் சேர்ந்துட முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நான் சொன்ன டைமுக்குள்ளார. ஓகே, பெட்ரோல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன்னா இங்கே பெட்ரோல் ஸ்டேஷன் வந்துச்சான்னு ஞாபகம் வந்துச்சு. ஸோ வந்துட்டு நம்ம இப்போ இந்த ஒரு மாதிரி அந்த பாலத்துக்கு கீழே போகிறனால நம்மளுக்கு வந்துட்டு அந்த மழை அது என்னது ரெயின் ட்ராப்ஸ் வந்து மேலே படலை பஸ் மேலே. ஸோ அங்கே பாருங்கள், போலீஸும் வந்து போயிட்டுருக்காங்க சேஃபாக. நம்மளை அடிச்சிட போகிறாங்க. இப்போ பயமாக இருக்குது. நான் வேறு அவசரப்பட்டு சேலஞ்சை சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம போய்கிட்ருக்கோம். வீடியோ பார்க்குறவங்க ஓகே, இப்போ திருப்பி மானம் வந்துருச்சு. ஓகே, வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உண்மையாக எனக்கு தெரியும் உங்களுக்கே வந்து போர் அடிக்குது அப்படின்னு. எனக்கே போரிங்காக தான் இருக்குது. என்ன போரிங்காக இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரே ரோட்டில் போகிறது. இப்போ வேறு ரோடுனாக்கா நிறைய காடி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக வந்து போகலாம். ஆனால் இங்கே வந்துட்டு டோட்டலி வேறு. ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், ஐயோ நான் உண்மையிலே வந்து என்னால் வந்து ஒரு வேலையை வந்துட்டு ஒரே இடத்துல நின்று செய்ய முடியாது. இப்போ நான் பாருங்கள், கேம் விளாடிக்கிட்டு இருக்கேன், ஆனாக்கா நான் வேறு இடத்துல ப்ராக் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து போய் இடிச்சிருப்பேன். இதான் வந்துட்டு என்கிட்ட உள்ள பிரச்சனை. என்னால் ஒரு வேலையை கரெக்டாக செய்யவே முடியாது. கரெக்டாக செஞ்சேனாக்கா அதிலே தான் நான் மூழ்கி இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த பஸ்ஸை வந்து
லாரியை வந்து ஓவர்டேக் எடுக்கலாம்னு நினச்சோம், எடுத்தாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. நான் கூட பயந்தேன் எங்கேயாச்சும் இடிச்சிருவோமோன்னு. ஓகே, இப்போ நம்ம போவோம். அப்படி ஒன்றும் நான் தெரியாமல் என்னாச்சும் ஒரு இதில் இடிச்சிட்டேனாக்கா நீங்கள் எப்படி சொல்கிறது, நான் என்னாச்சும் பண்ணுறேன் டிஃப்ரெண்ட் டாஸ்க்ஸ் என்னாச்சும். ஸோ இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோம்னாக்கா பண்டோங் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் ஜகார்த்தாலேருந்து. இந்த மைக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. இதை பாருங்களேன் டிராஃபிக் எப்படி இருக்குன்னு, பாலையை காணோம். எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு அப்புறமேல கண்டினியூ பண்ணட்டா, ஏன்னாக்கா இங்கே வந்துட்டு ஒன்றுமே இல்லை, ஹைவே ஒண்டி தான் இருக்குது. நான் அப்புறமேல கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம திருப்பி வந்து நார்மல் ரோட்டுக்கு வந்தாச்சு ஹைவேலேருந்து. ஸோ நான் கண்டினியூ பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டினியூ பண்ணிட்டேன். நார்மல் ரோட்லேருந்து ஹைவே ரோட்லேருந்து நார்மல் ரோட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ஏன் நார்மல் ரோட்டில் போனால் ஒரு நல்லா இருக்கும்னாக்கா அங்கே நிறையா காடி இருக்கும், நம்ம ஓவர்டேக் முடியாமல் போவோம், இடிக்காமல் வேற ஓட்டணும். அது வந்து கொஞ்சம் டாஸ்க் மாதிரி இருக்கும். ஹைவேனாக்கா நிறைய இடம் இருக்குமா, அப்போ நம்ம வந்து கரெக்டாக போயிடுவோம். அதனால தான் இங்கே ஒரு ரவுண்டா போட்டிருக்கோம். இதை கொஞ்சம் கிராஸ் பண்ணி போகிறதுன்றது கொஞ்சம் தலைவலியான விஷயம் தான். இப்போ இங்கே தான் மிகப்பெரிய பிரச்சனையை இடிக்காமல் போகணும். ஓகே, இப்போ போய்கிட்டு இருக்கோம். இங்கேயும் வந்து உண்மையாக கோசமாக தான் இருக்குது. வீடியோ பண்ணும் போது ஒண்டி கோசமாக இருக்குது. மற்ற டைம்லலாம் அப்படியே காடியெல்லாம் வந்து இந்த கேமில் நிறையா இருக்கும். இப்போ வந்து ஏன்னு தெரில காணோம். ஓகே, இங்கே வந்து நம்ம வளையணும். நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். ஓகே, அழகா ஒரு டேர்னை போட்டுருவோம். ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் தான் இடிச்சிருப்பேன் அதை. ஃபஸ்ட்டு வீடியோவே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இடிக்காமல் போயிட்டோன்னா அதுக்கப்புறம் பழகிடும். ஸோ நம்ம பார்ப்போம் அப்படின்னு. இப்போ அந்த சிச்சி சிச்சி சாங் ரொம்ப வைரலாக இருக்குது கைஸ், மனசை மறந்து போனியே. இப்போ ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்துட்டு மணி வந்து 1:06 ஆச்சு. நம்ம 6:20 போகிறோம்னு சொல்லியிருந்தோம். மணி இப்போ 1:06 ஆச்சு. போக முடியுமானே தெரில. இப்போ வந்து ஓவர்டேக்கும் என்னால் எடுக்க முடியல. இங்கே பாருங்கள் எவ்வளோ காடி வருதுன்னு. அது ஓவர்டேக் எடுத்தாலும் இடிக்காமல் எடுக்கணும் வேற. அதுவே கொஞ்சம் வேலை தான். இப்போ அந்த சைட் வண்டி காடி வந்துச்சுன்னா, அதாவது கார்ஸ் என்னாச்சும் வந்துச்சுன்னா முடிஞ்சு. எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அதான் நடக்குது. நான் இந்தியாவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நான் என்ன பேசுகிறேன்னே புரியல. ஏன்னா நான் வந்து மலேசியா. ஸோ நான் மலேசியாவிலேருந்து விலாக் போடுறதுனால மலேசியன் ஸ்லாங்கில் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்தியன் ஸ்லாங் வந்துட்டு இந்தியாவில் உள்ளவங்களுக்குலாம் புரியுமான்னு தெரில. நான் என்னடா பேசுகிறேன்னு திருன்னு முழிப்பீங்க. ஓகே, முன்னுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு டிராஃபிக்காக இருக்குது. யாராச்சும் எங்கேயாச்சும் போய் சொல்லிட்டாங்களான்னு கூட தெரில. ஓகே சரி, நான் இந்த டிராஃபிக் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு நம்ம அந்த டிராஃபிக் தாண்டி வந்தாச்சு. உண்மையாக வந்து முன்னுக்கு வந்துட்டு ஒரு லாரி வந்துட்டு ஒரு காடி வந்து இடிச்சிருச்சு. ஸோ அதனால தான் எவ்வளோ நீட்டு டிராஃபிக். ஸோ அதை தாண்டி வந்தாச்சு. கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு, எனக்கே கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ஆச்சு கேம் டைம் படி இல்லை, ரியல் டைம் படி ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ஓகே, நம்ம வந்து அந்த ரோட்டுக்கு போயிட்டு இருக்கோம் தெரியாமல். இப்போ கேம் டைம் படி பார்த்தீங்கன்னாக்கா மணி 1:40. ஸோ 6:20 போனோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ரொம்ப கூடையாக சொல்லிட்டேனோ இல்லை குறவா சொல்லிட்டேனோ. பார்த்தீங்கன்னாக்கா நான் இடிச்சிருப்பேன், ஆனால் நான் இடிக்கலை. இடிச்சிருந்தேன்னா முடிஞ்சு. நான் தான் சொன்னல, நான் ஒரு விஷயத்தை இப்போ நான் கேம் பார்த்துக்கிட்டு நம்மளு டிவி பார்த்துக்கிட்டே தான் நான் vlog பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது கேமிங் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் இந்த பிரச்சனை. போயிடுவோமா நம்ம? டவுட்டாகவே இருக்க. 6:20 மணி, இப்போ 1:50. போக முடியுமா? ஐயோ 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 ஐயோ. ஓகே கைஸ், உண்மையாக நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்லேயும் வந்துட்டு பெட்ஸ் வளர்க்குறோம். என்ன பெட்ஸ்னாக்கா ஃபிஷ்ஷு தான் வளர்க்குறோம். நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நியூ பாண்ட் செட்டப் ஃபார் மை ஹோம்னு. ஓகே, காடி வந்துருச்சு. ஓகே,
ஸோ, இப்போ அது வந்துட்டு நான் 2 டேங்க்ல வந்து வளர்க்குறேன். 2மே வந்து கப்பி தான். இம்போர்ட்டட் கப்பீஸ் வளர்க்குறேன். இப்போ பிளாக் மாஸ்கோ, ரெட் கேப்பு, டம்போ கோய், அதுக்கப்புறம் என்னது ஒரு மாதிரி மரூன் கலராக இருக்கணும் அது, அப்புறம் இந்த மாதிரி வளர்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் vlog-ஆ போடணும்னாக்கா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா காய்ஸ்? பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேப் முடிய போகுது, நான் உங்கள்கிட்ட அப்புறம் வந்துட்டு கூப்பிடுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மேப் முடிஞ்சு நம்ம வந்துட்டோம். ஓ ஓகே, இப்போ நான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ கேம் டைம் படி மணி 2:20 பார்த்துக்கோங்க. ஸோ கேம் டைம் படி மணி 2:20. இப்போ நம்ம போயிடுவோமா? 6:20, 2:20, ஒரு 4 ஹவர் கிட்ட இருக்கு. ஆனால் கேம் டயர்ல 4 ஹவர் 4 நிமிஷம் மாதிரி போயிடுவேன். தெரில, நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு செலுத்திக்கிட்டு இருக்கோம் வேகத்தை. வேகமாக போய்கிட்டு இருக்கோம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சேலஞ்சு செய்யாமல் போயிட்டேன்னா எனக்கு தான் அவமானம். ஸோ அதுக்காக நான் வேகமாக போகிறேன். எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். எஸ் எஸ் நான் அந்த டிவைடரில் வந்து அடிச்சிட்டேன். ஸோ அது வந்து பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா நான் வந்துட்டு காடியில் அடித்தா தானே பிரச்சனை. நான் டிவைடரில் அடிச்சிட்டேன் மீன்ஸ் லேசாக உரசிட்டேன். அந்த சவுண்டு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன் கேமிங்கில். என்ன அது இவ்வளோ லேட் ஆகுது? உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிட போகுதுப்பா. அடுத்து இந்த மாதிரி வீடியோ வேணானாக்கா சொல்லிடுங்க, நான் வேற கேமிங் வீடியோ போடுறேன். ஏன்னா எனக்கு தெரியுது உங்களுக்கு போர் அடிக்கும். ஏன் நான் டிவி பார்த்துக்கிட்டே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். எப்போ போய் எங்கேயோ சொருவ போகிறேன்னு தெரில. ஏதாச்சும் ஒரு இடத்துல போயிட்டு சொருவிடணும்னு பயமா இருக்கு. இங்கே எம்புறந்த போலீஸ்லாம் இங்கே தீவிரவாதியை பிடிக்க போயிட்டு இருக்காங்க. இந்த மைக்கு சொல்லுங்க காய்ஸ் எப்படி இருக்குன்னு. ஓகே, டிராஃபிக் லைட்டு நம்ம நிற்க வேணாமா? வாங்க நம்ம போவோம். நம்ம ரூல்ஸ் எல்லாம் மதிக்க கூடாதே. இடிச்சிருப்பேன் காய்ஸ் அந்த லாரியை, ரூல்ஸை மதிக்காம இடிச்சிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தில் வந்துட்ட உடனே நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லிட்டா இல்லை பரவாயில்ல, நீங்கள் இப்படியே இருக்கட்டும். தெரிஞ்சு இதுக்கப்புறம் என்னங்க நான் சொல்லணும்? எனக்கு தெரிஞ்சு வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எஸ் வந்தாச்சு. எப்படி ஃபைனலி 3:2:55, அதாவது 4:2:55க்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 மணின்னு வச்சுக்கோங்க. ஸோ 6:20 சொல்லியிருந்தோம். நம்ம 3 மணிக்கு வந்து எல்லா பேசஞ்சர்ஸையும் சேஃபாக வந்து நம்ம லேண்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு ட்ராவல் டரேஷன் பாருங்கள், 142 மினிட்ஸ் 23 செகண்ட்ஸ் ஆயிருக்கு கேமிங் டைம் படி. அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு வந்து நம்ம 88.9 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துருக்கோம். மேக்ஸ் ஸ்பீடே வந்துட்டு நம்ம 154 154.6 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு தான் நம்ம வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலனாலையும் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ நன்றி, டாட்டா, பை பாய்.